நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வீடியோ போடலை சரிங்களா. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால 2 மாதம் வீடியோ போடலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 13/10/2024 நிர்மல் கம்பெனி 672 ரூபா நம்பருக்கு நம்ம நம்பர் எடுக்க போகிறோம். ஒரு சிங்கிள் நம்பர் தான், அது வேணால் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ரொம்ப பேர் கமெண்டில் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீடியோ போடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்பர் எடுத்துன்னு இருக்கேன். பாருங்கள், இந்த கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாலுமே இன்றைக்கி எடுத்த 47 ஏசி அது வின்னிங் வந்துருக்கலாம். அதே மாதிரி நேற்று பிசிக்கு 71 அதுக்கு வின்னிங் எடுத்துருக்கலாம் சரிங்களா. அது மாதிரி நம்ம சேனலில் கண்டினியூவாக நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களுமே வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த 47 பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோ அப் நம்பர் தான். அதாவது கரெக்டாக ஒரு 3 நாள் இல்லைனா 4 நாள், இந்த இடைப்பட்ட நாளில் பார்த்திங்கன்னா 47 இல்லை 74 சரிங்களா ஏபிபிசிக்கு வந்துடும். நோட் பண்ணி பாருங்கள். போன மாதம் இந்த மாதம் நம்ப பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி உள்ள 47 இருக்குல்ல, இங்கே ஒரு 47, அதே கரெக்டாக ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 47 இருக்கும், இங்கே ஒரு 74. அதே மாதிரி ஒரு 3-4 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 74 இருக்கும். அதே மாதிரி ஒரு 3-4 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 74 இருக்கும் சரிங்களா. இது வந்து கண்டினியூவான சார்ட்டில் போன மாதத்தில் சரிங்களா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வின்னிங் எடுத்துருக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல. இது நான் பார்த்தேன், என்னால் வீடியோ போட முடியல நம்ம நேற்று. நான் போட்டிருந்தா நேற்று ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஏபிபிசிக்கு ஒரு 47-74 கொடுத்து வின்னிங் எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்த நம்பர் சரி கொடுத்துடலாம், ஏன்னா மிஸ் ஆகுது, நம்ம எடுக்க நம்பர் வருது அப்படின்னால நான் ஒரே ஒரு நம்பர் தரேன். இது உங்கள் கணக்கோடு இருந்தால் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோவில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் நண்பா. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வீடியோ போடல, பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுறது நம்ம முழுக்க ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. நம்பர் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். அப்போ ஒரு வேளை நம்பர் கிடைக்கல அப்படின்னா வீடியோ அன்றைக்கி டிலே ஆகிடும். இது மாதிரி காலையில் வரலாம், இதெல்லாம் வராமல் போயிடலாம் சரிங்களா. பாருங்கள், இந்த நம்பர் தரேன், உங்கள் கணக்கோடு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ பர்டிகுலராக ஒரு நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ டி போர்டு சரியா நண்பா. இப்போ இந்த டி போர்டு நம்ம மார்க் பண்ணுறோன்னா நம்பர் டி போர்டு மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா. நம்பர் கார் மாற்றிக்கலாமா. இப்போ இந்த டி போர்டில் இந்த 7 எடுத்துக்கிறோம்னா ஒரு நாள் கழிச்சு சரிங்களா இந்த 326 ரிசல்ட் வரக்கூடாது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து பி போர்டு, இங்கே மெயின். அப்போ இங்கே இருக்கிற 5 அடுத்து ஒரு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் மெயின். அடுத்து இங்கே இருக்கிற 4 ஒரு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா பி போர்டில் பவரில் இருக்குது. இங்கே இருக்க 6 ஒரு நாள் டிலே பார்த்திங்கன்னா சி போர்டில் பவர் இருக்குது. இங்கே இருக்குது 7 ஒரு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா பவரும் இருக்குது மெயினும் இருக்குது. இப்போ மெயின் பவருனா அதனால் மெயின் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இங்கே மெயின் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ இங்கே இருக்கிற 0 பார்த்திங்கன்னா இங்கே வரணுமா. இப்போ மெயின் பவரு மெயின், அப்போ இங்கே மெயின் வரணும். அதனால் நான் ஃபஸ்ட் நம்பர் எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 சரி நண்பா. நான் ஆல் போர்டுக்கு 0 எடுத்துறேன். உங்கள் கணக்கில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஆல் போர்டுக்கு 0 இருக்குது என் கணக்கில், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க. ஏன்னா ஒரு நம்பர் வச்சு நம்ம எந்த ஒரு வின்னிங் எடுத்துட முடியாது, ஏன்னா அதிகமாக லாஸ் ஆகிடும் சரிங்களா. ஒரு நேரம் அந்த நம்பர் வந்தால் தான், வரல அப்படின்னா நம்ம ஒரு 50 செட்டோ 100 செட்டோ கட்டும்போது அது வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா. அதனால் நமக்கு 2 நம்பர் கிடச்சி ஒரு 5 செட்டு இல்லை 10 செட்டு கட்டினா கூட நமக்கு அதிகமாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வின்னிங் வந்தால் ஒரு அமௌண்ட் கைக்கு வரும். இல்லை அப்படின்னாலும் ஒரு 100 ரூபா சரியா. ஒரு 2-3 செட்டு கட்டணும்னா கூட ஒரு 60 ரூபாய்க்கு 4 செட்டு கட்டணும்னா கூட ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா. 4 செட்டுக்கு 4000 கூட வந்துடும். போனால் ஒரு 60 ரூபா தான் போகும் சரிங்களா. அதனால் ஒரு நம்பர் வச்சு நம்ம எந்த ஒரு ஆல் போர்டில் வச்சு வின்னிங் எடுக்க முடியாது. அதில் கன்ஃபார்ம், அதாவது 100% நான் நாளைக்கு தரேன் நம்ப அது மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஒரு நம்பர் வந்தால் தான் அது நாளைக்கு ரிட்டன் ஆகும். ஏன்னா உளுந்து சுத்தம் ஒரு நம்பர் கீழே வரணும். அதனால் இன்றைக்கி அந்த நம்பர் வந்தால் தான் அது நாளைக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஏரியா மார்க் பண்ணுறேன். ஒய் போர்டு ஃபஸ்ட் நம்பர் டி போர்டு மார்க் பண்ணேன். இப்போ ஒய் போர்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 6 சரிங்களா. நம்ம கால் மாற்றிக்கலாமா. இங்கே இருக்கிற 6 இங்கே பார்த்திங்கன்னா சி போர்டில் 6 அதாவது மெயின். இப்போ இங்கே இருக்கிற 0 அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மெயின். அப்போ இங்கே இருக்கிற 7 2 சி போர்டில் பவர் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற 0 இங்கே ஏ போர்டில் பவர் இருக்குது. இங்கே இருக்கிற 1 சி போர்டில் இருக்குது. நம்ம சி போர்டில் 1 மெயினாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 4 இங்கே பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர்
9க்கு பவர் 4ன்ட்டு ஏ போர்டில் இருக்குது சரிங்களா. இங்கே வந்து பவரு. அப்போ இங்கே இருக்கிற 3 இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நண்பா. சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு, அப்போ ஏ போர்டு. அப்போ நாளைக்கு என்ன வரணும்னா கண்டினியூவாக இதில் ஒரு 3 நாள் இது ஒரு 3 நாள் மாற்றி ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு சி போர்டு வரதுனால இங்கே சி போர்டுக்கு 3 அப்படி இல்லைன்னா 8 இந்த ரெண்டுலையும் ஏதாச்சும் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் வருது. அப்போ ஆல் போர்டு விளையாடுறவங்க சி போர்டு டார்கெட் பண்ணிங்கன்னா 3 8 வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கிராஸ் மெத்தட் சரிங்களா. இங்கே இருக்கிற 5 இங்கே பவரு சரிங்களா. அப்போ இங்கே இருக்கிற 7க்கு இங்கே பவரு. அப்போ இந்த கிராஸ் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற 5க்கு இங்கே பவரு, அப்போ இங்கே இருக்கிற 7க்கு இங்கே பவரு, அப்போ இங்கே இருக்கிற 8 மட்டும்தான் இருக்குது. அந்த 8க்கு பவரு சரி நண்பா. முடிஞ்சா இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் சி போர்டுக்கு 3. அப்போ நம்ம இன்னொரு ஆல் போர்டு எடுத்து ஒரு நம்பரு 0ன்ட்டு அது எந்த போர்டுக்கு வரணும் சரிங்களா. அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற 7 ஒரு நாள் டிலே ஆகி பி போர்டுனா அந்த 7 இங்கே ஒரு நாள் டிலே ஆகி ஏ போர்டு வரணும். அப்படி மிஸ் ஆனால் அது 2ன்ட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 8 இங்கே 2 இங்கே ஒரு 2 அப்படி 2 இல்லைன்னா 7 இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் உளுந்து ரிசல்ட்லேருந்து கீழே வரணும்டா அது 2 7 ஏ போர்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ நம்ம ஏற்கனவே சி போர்டுக்கு 3 அப்போ ஆல் போர்டில் நம்ம 0 எடுத்துன்னு இருக்கோம். அப்போ அந்த 0 எங்கே வரணும்னா இங்கே 3ன்னா இங்கே 0 சரிங்களா. அப்போ இங்கே 2 இல்லைன்னா 7 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும். 203 703 அப்படி வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சி போர்டில் 3 ஸ்ட்ராங்காக உக்காந்தா மட்டும்தான் நாளைக்கு பி போர்டில் 3 உக்காரணும் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு வந்து பி போர்டுக்கு 3 காமிக்குது. இதை நான் பார்த்துட்டேன். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா சரிங்களா. அது ஏன் நான் நாளைக்கு வந்து பி போர்டுக்கு 3 தரேன்னா இங்கே பற்றி நண்பா தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதத்தோட ரிசல்ட்டாக இந்த மாதத்தில் நான் பர்டிகுலர் இதை மார்க் பண்ணுற போதாங்க இங்கே 1 சரிங்களா. அப்போ ஒரு நாள் டிலே ஆகி சரிங்களா இங்கே இருக்கிற 7 அப்போ ஒரு நாள் டிலே பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4 அப்போ ஒரு நாள் கழிச்சோம்னா இங்கே ஒரு 7 அப்போ ஒரு நாள் கழிச்சோம்னா இங்கே 8 இருக்குது சரிங்களா. இப்போ இங்கே இருக்கிற 1க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6 இங்கே இருக்கிற 7க்கு இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்போ இங்கே இருக்கிற 4க்கு இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்போ இங்கே இருக்கிற 7க்கு இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 2 அப்போ இங்கே இருக்கிற 8க்கு இந்த கிராஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 3 வரணுமா. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பவரு இங்கே மெயின் அப்போ பவரு இங்கேயும் பவரு அப்போ மேக்ஸிமம் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் மெயின் அணியிருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் பவரு அப்போ நம்மளுக்கு இங்கே 3 சி போர்டில் உட்காந்தாதான் நம்மளுக்கு நாளைக்கு இந்த இடத்துல 3 இல்லைன்னா 8 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் உட்காரணும் சரிங்களா. அதனால தான் 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டில். அப்படின்னா 8 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் சி போர்டு கண்டிப்பாக உட்காரணும் நண்பா. எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்போ நம்ம கொடுக்குற ஒரே ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா 703 சரிங்களா. இது வந்து மெயின் சப்போர்ட்டுக்கு வேணும்னா 203 நம்ம நோட் பண்ணிக்கோங்க. 703 அப்படின்னா 203 இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. இது பாருங்கள். இந்த நம்பர் உங்கள் கணக்கோடு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வின்னிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம் சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சொல்லிட்டேன், நாளைக்கு எந்த நம்பர் பி போர்டுக்கு வருன்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், இந்த நம்பர் வந்துருச்சுன்னா நாளைக்கு பி போர்டுக்கு நம்ம சொல்லவே வேணாம். அதை எடுத்து வரே 3 8 எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. சரி பாருங்கள், 703 அப்படி இல்லைனா 203 சரிங்களா. நான் எழுதி போடலன்ட்டு கவலைப்படாதீங்க நண்பா. இது சொல்கிறேன் 703 203 இதில் ஏசி பிசியில் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி நண்பா, என் கூட சேர்ந்து ஒரு ஃபாலோ பண்ணி என் கூட சேர்ந்து ட்ராவல் வரவங்களுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா. பாருங்கள், முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் பார்ப்போம். இன்றைக்கி வின்னிங் வந்துருச்சுன்னா நம்ம நாளைக்கு எடுப்போம். நாளைக்கு பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் யாருக்கும் லாஸ் ஆகல. இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுத்தவரைக்கும் யாருக்குமே இது வரைக்கும் லாஸ் ஆகிருச்சு அப்படின்ட்டு கமெண்ட் வந்ததில்லை. ஏன்னா நம்ம கொடுக்குறது ஒரு நம்பர் சரிங்களா. அது வின்னிங் வரலாம், வின்னிங் வராமல் போகலாம். ஏசிபிஎஸ்க்கு நம்ம இதே வைக்க சொல்கிறேன், வச்சிங்கன்னா வின்னிங் வரும் சரிங்களா. பாருங்கள், நான் சொல்கிறது என்னென்ன மெத்தட் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் பாருங்கள். உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒருத்தர் தான் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு உனக்கு கெஸ்ஸிங்கே நம்ம நாளைக்கு பார்த்துப்போம். ஏன்னா இன்றைக்கே பார்க்கக்கூடாது. இன்றைக்கி இந்த நம்பர் வந்தால் தான் நாளைக்கு நம்ம எடுத்து பார்க்க முடியும் சரிங்களா.
சரி, முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. பாருங்கள், உங்கள் கணக்கோட அந்த நம்பர் ஒருத்தந்தான் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி நண்பா, தேங்க் நண்பா.